நான் மட்டும் இல்ல. 90% ஆட்கள் யாருமே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனா, அது நடந்துட்டு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, இப்படியான ஒரு வேலையை ஏன் செய்தாங்கன்னு தெரியாது. இந்த இந்த தேர்தல் நேரத்தில, ஏஜென்ட் சாட்டை அவர்கள் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்கார். டிஎம்கேன்ற தோல்வி என்றத தாண்டி, விஜயின் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் போடப்போற முதலாவது வீடியோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இல்லாட்டி டிஃப்ரெண்டான கன்டென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் நான். ஆனா, இப்படி ஒரு விஷயத்த முதலாவது கன்டென்ட்டா கதைப்பேன். முதலாவது வீடியோவா போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கே இல்ல. நான் நினைக்கிறேன் யூனிவர்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணி இப்படி நடக்க வச்சுட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, 90% ஆட்கள் யாருமே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஆனா, அது நடந்துட்டு. எஸ், ஃபைனலி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல, தமிழக வெற்றிக் கழகம் தனியாக போட்டி போட்டு 107 ஆசனங்கள கைப்பற்றி, இப்ப தமிழக முதலமைச்சரா தளபதி விஜய் அவர்கள் ஆகப்போறார். சிரஞ்சீவியால முடியாதது, பவன் கல்யாணால முடியாதது, ரஜினியால முடியாதது, ஏன் கமலால முடியாதது, கேப்டன் விஜயகாந்தால முடியாதது, யாராலயுமே முடியாத ஒண்ட தனியொரு மனுஷனா நடத்தி காட்டியிருக்கார் விஜய். அதாவது தான் போட்டியிட்ட முதலாவது தேர்தல்லயே பெரும்பான்மையான வாக்குகள பெற்று, அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு எலக்ஷன்லயே அதிக வாக்குகள் முதலாவது தேர்தலிலே கிடைச்சது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான். எம்ஜிஆர ஓவர்டேக் பண்ணி விஜய் வந்திருக்கார். அது மட்டுமே இல்லாம, ஒரு மனுஷன ஈஸியா சோசியல் மீடியாவுல நெகட்டிவிட்டிய பரப்பி வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த காலகட்டத்தில, விஷுவல் வாரியர்ஸோட பவரால அ அது எல்லாத்தையுமே சுக்குநூறா நொறுக்கி, இன்றைக்கு தேர்தல்ல வெற்றி பெற்று காட்டியிருக்கார் விஜய். டிஎம்கேக்கு ஏன் இந்த தோல்வி அப்படி என்று சொல்லி சொன்னா, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னத்துக்காக இந்த தோல்வி அப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது டிஎம்கேயா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி ஏடிஎம்கேயா இருக்கட்டும் சரி, வேற வேற கட்சிகள், நியூஸ் சேனல்ஸ், இல்லாட்டி பெரிய பெரிய புத்திஜீவிகள் அப்படின்னு சொல்லிக் கொண்டு திரியிற ஆட்களா இருக்கட்டும் சரி, எல்லாரும் இன்க்ளூடிங் மீ, நான் புத்திஜீவிகள்னு சொல்லல. இப்ப எங்கள மாரியான அ ஒரு சிலரா இருக்கட்டும் சரி, சரியா விஜய கணிக்க தவறியாச்சு. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். எல்லாருமே விஜய அண்டர் எஸ்டிமேட். ஓகே. இவரால பெரிய ஒரு இத ஏற்படுத்த முடியாது. ஒரு ஒரு சின்ன ஒரு ரசிகர்கள் மட்டும் தான் இருக்கு. ஒரு இளைஞர் படை தான் இருக்கு. இளைஞர்களோட வோட்ஸ்ன்றது ஒரு 10 விதமான 10லேருந்து 20 விதமான வோட்ஸ் தான் இளைஞர்கள் வோட்ஸ் இருக்கும். அதிலேயும் அந்த ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ் அப்படி பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே ஒன்று திரட்டி ஒரு ஒரு கட்சிக்கு வாக்கு போட வைக்கிறன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்படின்ற ஒரு விஷயத்த டிஎம்கேயும் சரி, மொத்த கட்சிகளும் சரி நம்பி இருந்தது. இதுதான் அவைங்க தோல்விக்கு முக்கியமான காரணம் என்று சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, ஆரம்பத்தில விஜய்யையும் சரி, டிவிகேயும் சரி ஒரு கட்சியாவே அவங்க மதிக்கல. அ இப்ப நான் நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்க சொன்னார். நான் சினிமா செய்திகள் பார்க்குறேன்ல அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணாங்க. ஆனா போக போக அவங்க விளங்கி 1, 2 தில்லு முல்லுகள் செஞ்சாங்க. வேற தங்களோட கட்சி ஆட்கள உள்ள அனுப்புறது, டிவிகேக்கு அனுப்பி அங்கே இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு, திடீரென்று அங்கே இருந்து திருப்பி டிஎம்கேவை கூப்பிட்டு நெகட்டிவிட்டிய பரப்புறது, இப்படியான விஷயங்கள செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அதுவும் அவங்களுக்கு கை குடுக்கல. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேன்ற மிகப்பெரிய தோல்விக்கு, இது மிகப்பெரிய தோல்வின்னு தான் சொல்லுவேன். இப்படி ஒரு தோல்விக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, விஜய அண்டர் எஸ்டிமேட் பண்ணியாச்சு. விஜய மட்டும் இல்ல, விஜயோட இருக்கிற அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே நாங்கள் தற்குறி கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தானே. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த தற்குறிகள. டிஎம்கேன்ற தோல்வி என்றத தாண்டி, விஜய்ன்ற இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்லி விஜய். அந்த விஜயினுடைய பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லி சொன்னா, எப்ப கட்சி ஆரம்பிக்கோணும், அ இந்த விசில் சின்னம் இருக்கு தானே, விசில் சின்னம். நீங்க யோசிச்சு பாருங்க, விஜய் இதுக்கு வர்றதுக்கு முதல், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல், எத்தன பாடல்கள்ல, எத்தன படங்கள்ல அந்த விசில்ன்றத கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லி பாருங்க.
பிகில் படத்துல கொண்டு வந்தாங்க. பிறகு கோட் படத்துல பாட்டுகள் இதழ் மூலமா வந்துச்சு. ரெஃபரன்ஸுகள். சும்மா நீங்க விஜயின் அந்த பழைய படங்கள் எடுத்து பார்த்தீங்களென்றாலே, "ஏய் இது அது இல்ல" அந்த மாரி இருக்கும். என்னடா இவங்க பிளான் பண்ணி தான் எல்லாரும் பிளான் பண்ணி தான் செஞ்சாங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ விஜயின்ட கிளியரான பிளான் அண்ட் எக்ஸிகியூஷனால தான் விஜய்க்கு இந்த வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. ஏனென்று சொல்லி சொன்னா, அ ரசிகர் மன்றமா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி ரசிகர் மன்றத்த அப்படியே அப்படியே மாற்றி, அ ரசிகர் மன்றத்த மக்கள் இயக்கமா மாற்றி, தினம் தினம் நிறைய பேருக்கு சாப்பாடு குடுக்கிறதா இருக்கட்டும் சரி, அனர்த்த நேரத்தில உதவிகள் செய்றதா இருக்கட்டும் சரி, இப்படியான விஷயங்கள் மூலமா ஈஸியா வந்து மக்கள வந்து சென்றடைஞ்சுட்டாங்க. விஜயின் அந்த மக்கள் இயக்க நிர்வாகிகளும் போய் சென்றடைஞ்சுட்டாங்க. ஒரு கட்சியா இல்லாட்டியும் ஒரு கட்சியா இல்லாட்டியும், அவங்க வந்து மக்கள்ட்ட போயிட்டாங்க. திருப்பி அவங்க அந்த இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவங்களோட பேர மக்கள் இயக்கம்ன்ற இத இத வந்து அப்படியே அந்த பேர வந்து மாத்துறாங்க. தமிழக வெற்றி கழகம்ன்ட்டு. அது மட்டும் தானே தவிர, வேற ஒண்ணும் அங்க மாற்றம் நடக்கல. அதால எல்லாருமே தற்குறிகள் இப்ப வந்த ஆட்கள் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்க நேரத்தில, விஜய் வந்து பக்கா பிளான் அண்ட் எக்ஸிகியூஷனோட வந்து ஒரு மாபெரும் புரட்சி கண்ட இளைஞர் படையோட செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழர் கட்சியின்ட பாரிய ஒரு வீழ்ச்சி. கடந்த தேர்தல்ல 8% வாக்கு, அதாவது 35,00,000 வாக்குகள பெற்று, 3வது தமிழ்நாட்டோட 3வது மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்ற அந்தஸ்த பெற்ற நாம் தமிழர் கட்சி, இந்த முறை 19,00,000 சொச்சம் வாக்குகள மட்டுமே பெற்று, கிட்டத்தட்ட அப்படி அரைவாசி சரிஞ்சுட்டு, 4% வாக்குகளா மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அவங்களுக்கு அப்படியே சரிஞ்சு, இன்றைக்கு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று சொல்லி சொன்னா, அவங்களே தான். ஏனென்று சொல்லி சொன்னா, நாம் தமிழர் கட்சி என்றது வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்த அடிப்படையாகக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அ ஒன்றில்ல, 2 இல்ல. சீமான் இத்தன வருஷமா கத்தி கத்தி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்பினர்களா, ஒவ்வொரு ஆட்களா சேர்த்த ஒரு கட்சி அது. அப்படி சேர்த்த ஒரு கட்சி, அவங்க இந்த முறை யூஸ் பண்ண அந்த ஸ் ஸ் தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, விஜய் வந்து வாரார். அப்ப விஜய்க்கு வந்து அ விஜய் வந்து என்ன செய்ய போறார், வந்து ஒரு வோட்ஸ் ஒண்ண பிரிக்க போறார். அப்ப இவர் இப்படி வந்து எங்களோட சேரயில்ல, இவர் பிரிக்க போறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க, நாங்க விஜய அடிச்சோம்ன்னு சொல்லி சொன்னா, ஈஸியா மீடியா ஃபேமும் கிடைக்கும். விஜய்ல இருக்க ஹேட் இதுல இப்ப டிஎம்கேல மாற்றத்த விரும்புற ஆட்கள் எல்லாருமே எங்களுக்கு வோட் போடுவாங்க. அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவங்க வந்து விஜய கூட அடிச்சிட்டு இருந்தவங்க. விஜய சரி, இல்லாட்டி தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் சரி, காட்டமா விமர்சிச்சு கொண்டிருந்தவங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப அவங்க சொல்றது வந்து நாம் தமிழர் கட்சிக்குரிய மிகப்பெரிய எதிரி யாருன்னு சொல்லி சொன்னா திமுக. டிஎம்கே தான் எங்களுடைய மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, இந்த முறை என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய எதிரிய விட்டுட்டு, புதுசா வந்த விஜய போட்டு அடி, அடி, அடின்னு அடிச்சு, மக்கள்ட்ட வெறுப்ப சம்பாதிச்சவங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் நான். இதனால தான் இவங்களுக்கு இந்த தேர்தல்ல வந்து இந்த வாக்கு வங்கி வந்து இவ்வளாத்துக்கு சரிஞ்சது. என்ன சொல்லி சொன்னா, நாம் தமிழர் கட்சின்றது வந்து மற்ற கட்சிகள் மாரி இல்லாம, ஒரு கொள்கை பிடிப்பான கட்சி. ஒரு ஒரு நீடித்த சித்தாந்தத்த கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இப்ப இன்றைக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரியோ, இல்லாட்டி விஜய் மாதிரியோ, அ ஒரு டக்கண்டு வந்து ஒரு இதோட இவரோட முடியப்போற அத்தியாயத்திற்காக உருவாக்கப்பட்ட கட்சி இல்ல. இன்றைக்கு சீமான் இல்லாட்டியும், அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு பிறகும் அந்த அந்த சித்தாந்தத்தோடு இயங்கிக் கொண்டிருக்க போற ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, இப்படியான ஒரு வேலைய ஏன் செய்தாங்கன்னு தெரியாது. இந்த இந்த தேர்தல் நேரத்தில. இதால தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு வாக்கு வங்கி அவங்களுக்கு சரிஞ்சதுக்கான ரீசன் இதுதான். ஏஜென்ட் சாட்டை அவர்கள் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்கார். சாட்டையா இருக்கட்டும் சரி, சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி இடும்பவனம் கார்த்திகா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வேற வேற ஆதரவாளர்களா இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து இப்படி ஹேட்ஸ பரப்பி, 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 பரப்பி எல்லார்ட்ட வெறுப்பையும் சம்பாதிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களோட வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கேக்க, இலங்கை தமிழர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜேம்ஸ் வசந்தன் கூட சொல்லியிருந்தாரு. எங்கட நாட்டு இதுகள நாங்க பார்த்துக்கொள்றோம். உங்களோட நாட்டு இதுகள பார்த்துக்கொண்டு நீங்க இருங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் மட்டும் இல்ல நிறைய பேர். இப்படியான திமுகவ சார்ந்த ஆட்களோ, அதிமுகவ சார்ந்த ஆட்களோ நிறைய பேர் வந்து சொன்னது வந்து, எங்கட பிரச்சனைய பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும். நீங்கள் இதுக்குள்ள தலையிட தேவையில்ல. உங்களோட இதுகள பார்த்துக்கொண்டு விட்டுங்கோன்னு சொல்லி. ஆனா உண்மையாவே இலங்கையில இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜய், சீமான் அப்படின்னு சொல்லி
99 விதமானாக்கள் விஜய், சீமான் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு ஆதரவு தெரிவிச்சதுக்கான முக்கியமான காரணமே எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப மீன்பிடி எல்லை பிரச்சனையா இருக்கட்டும் சரி, ஏன்டா 1, 2 வருஷமா நடக்கிற பிரச்சனை இல்லையா அது. தமிழக மீனவர்கள், இலங்கை மீனவர்கள் மாறி, மாறி சண்டையிடுறது, இங்க இருந்து பிடிபடுறது, இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இந்த பிரச்சனையா இருக்கட்டும் சரி, இல்லாட்டி ஈழத்தமிழ் அகதிகள் வந்து இந்தியாவுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அப்ப அவங்களுக்கு ஒரு முடிவு பெற்று தரணும். இப்படியான ஈழத்தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள நாங்கள் வந்து அ முடிவுக்கு கொண்டு வரணும். ஒரு சரியான தீர்ப்பு ஒண்ண வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அ திமுகவ நம்பவே இயலாது. என்ன சொல்லி சொன்னா, திமுக எங்களுக்கு என்ன செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்கள்ட்ட இருந்து என்ன பறிச்சது அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாமே தவிர, என்ன தந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அ அப்ப சீமான் அப்படி இல்லாட்டி விஜய் யாராவது வந்தா, ஒரு தமிழாக்கள், அ தமிழர்கள் 2 பேர்ல யாராவது வந்தா, ஈழத்தமிழர்கள் சார்ந்து ஏதாவது செய்வாங்கள். அப்படி என்று சொல்ற ஒரு நம்பிக்கையில தான் இலங்கையில இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் எல்லாருமே விஜய், சீமான் இப்படின்னு சொல்ற ஒரு இதுக்காக பிரிஞ்சு நின்றவங்கள். அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஈழத்தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் எக்கச்சக்கம் இருக்கு. தமிழக மக்கள்ட பிரச்சனைகள செவிசாய்க்கிற அதே நேரத்தில, எங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய இப்படியான பிரச்சனைகளையும் பார்த்து, எதிர்காலத்தில நீங்கள் சரி செய்து தருவீங்கள் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஆ நல்ல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. அ அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லியும் நான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் உங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கு மன்னிச்சுக் கொள்ளுங்க. ம் நன்றி.